الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையிலும் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம ஒருவருக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 21, 22 ஆகிய இந்த 2 வசனங்களிலே ஏகத்துவத்தை பேசுகின்றான் என்பதை நாம் கடந்த தினத்திலே நாம் பரிமாறிக்கொண்டோம். அதற்கு காரணமாக தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்கு காரணமாக வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சில காரணங்களையும் அதிலே அந்த வசனத்திலே சொல்லுகின்றார். முதலாவதாக படைத்தது படைப்பாளனாக இருப்பது அந்த அந்த ரப்பாக இருக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் முன்னுண்டானவர்களையும் படைத்தவன் அவனாகத்தான் இருக்கிறான். இனி வரப்போகிறவர்களையும் படைப்பவன் அவனாகத்தான் இருக்கிறான். நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியை விரித்து வைத்திருப்பதும் அவன்தான். விரித்து வைத்திருக்கிற இந்த பூமியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நடமாடுவதற்கு, நீங்கள் பயணிப்பதற்கு, நீங்கள் உங்கள் வசதி வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் இந்த பூமியில ஏற்படுத்தி கொடுத்தவனும் அவன்தான். படைத்த உங்களுக்கு பசி என்ற ஒன்றை கொடுத்து அதற்கு உணவு தேவை என்ற அடிப்படையிலே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து பூமியிலே புற்பூண்டுகளை முளைக்கச் செய்து கனி வர்க்கங்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்தவனும் அவன்தான். அப்படி இருக்க நீங்கள் வேறொருவரை வணங்க முடியுமா? அது கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது என்று சொல்லி, எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல நாத்திகர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க அல்லவா, எல்லாம் இயற்கையாக உருவானது, பூமி இயற்கையாக உருவானது, சூரியனுடைய அந்த ஓட்டம் இயற்கையானது, கோள்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் இயற்கையானது, இப்படி மழை பொழிவது இயற்கை, இப்படி உலகத்துல இது நடக்கிற எல்லா காரியங்களும் அது இயற்கையாக நடக்கிறது, அதை இயக்கக்கூடிய ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்கள். இந்த இறை மறுப்பாளர்கள் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா அவர்களிடத்துல போறாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வாங்க நம்ம ஒரு விஷயத்த சந்தேகங்களுக்கு அதை தீர்த்து கொள்ளுவோம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள், இஸ்லாத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள், எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, எங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். என்ன சந்தேகம் என்று கேட்கிறார்கள். கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கடவுள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள், இருப்பதற்கான ஆதாரம் என்ன? எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுதான் வேறொன்றும் இல்லை, கொடுத்தால் எங்கள் சந்தேகம் தீர்ந்துவிடும். அப்படியா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவங்க அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார். அவகாசம் எதற்கு? இல்லை, நான் வேறொரு விஷயத்தை பற்றி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், வேறொரு விஷயத்தை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கு நான் விடை கண்டுவிட்டு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், எனக்கு அவகாசம் வேண்டும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு உதவி ஏதாவது செய்வோம். நீங்க என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன விடை கிடைக்கல, என்ன விடையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்ற செய்தியை சொன்னால் நாங்களும் உங்களுக்கு அதற்கு ஏதாவது உதவ முடியும், சொல்லுங்கள் என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாத்திகர்கள் இமாம் அபூ ஹனீஃபா அவரிடத்திலே கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை,
கடலிலே ஒரு சரக்கு கப்பல், கப்பல் முழுவதுமாக சரக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு வருகிறது. ஆனால் இயக்குகின்ற மாலுமி அதிலே இல்லை. இயக்குகின்ற மாலுமி இல்லை. இயக்குகின்ற மாலுமி இல்லாமலேயே அது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வந்து தானாகவே அந்த சரக்குகளை எல்லாம், அந்த கப்பலே என்ன செய்யுதுன்னு சொன்னா சரக்குகளை எல்லாம் எடுத்து கரை மீது வைத்து விடுகிறது. கப்பல் மீண்டும் இயங்கி அடுத்த கரைக்கு வருகிறது. இது எப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இதற்கு விடை தெரியவில்லை எனக்கு என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நாத்திகர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு? நாத்திகர் கேட்கிறாங்க, கடல்ல கப்பல் தானா வருது, ஒரு மாலுமி இல்லாம தானா வருது, தானா சரக்குகளை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறது, தானாகவே சரக்குகளை இறக்குகிறது, எந்த பவரும் இல்லாமல் எந்த சக்தியும் இல்லாமல் ஓட்டுகின்ற அதை இயக்குகின்ற மாலுமி இல்லாமல் எப்படி அது நடக்கும்? எங்கே நீங்க பாத்தீங்க? என்ன அப்படி இல்ல அப்படி ஒரு நடக்குது அப்படி ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? இல்ல ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்க முடியாது. மாலுமி இல்லாம இயக்க முடியாது. மாலுமி வேண்டும், மாலுமி வேண்டும். மாலுமி இருந்தால்தான் கப்பலை இயக்க முடியும், சரியான திசையிலே செலுத்த முடியும். அதில் இருக்கிற சரக்குகளை எடுத்து வைப்பதற்கான சக்திகள் வேண்டும். மனித சக்திகளோ இல்ல மாற்று சக்தியோ ஏதேனும் ஒரு சக்திகள் வேண்டும். அந்த சக்தி இருந்தால்தான் அந்த சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் முடியும். அப்படி இருக்க நீங்கள் யோசிப்பது முட்டாள்தனமாக இருக்கிறது, பைத்தியக்கரத்தனமாக இருக்கிறது என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த நாத்திகர்கள் இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பேரண்டம், இவ்வளவு பெரிய பேரண்டம், ஏழு வானங்கள். முதல் வானத்திற்கான எல்லையே நமக்கு தெரியவில்லை. முதல் வானத்திற்கான எல்லையே நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சூரியன் எங்கேயோ இருக்கிறது. அந்த சூரியனிலே இந்த பூமியை ஏறத்தாழ 1,00,000 பூமியை வைக்க முடியும். அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது இந்த பூமி. நம்ம பூமி வாழ்ற பூமி இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஏறத்தாழ 1,00,000 இந்த இது மாதிரி இந்த பூமியை போல 1,00,000க்கும் அதிகப்பட்ட பூமிகளை கொண்டு சூரியன்ல வைக்க முடியும். அவ்வளவு பறந்து விரிந்தது சூரியன். இவ்வளவு பெரிய சூரியன் அது இயங்குகிறது, அதிலிருந்து வெப்பம் வருகிறது, திடீரென மழை பெய்கிறது. இதெல்லாம் எப்படி ஒரு பவர் இல்லாம எப்படி நடக்கும்? அந்த பவர் தான் கடவுள். அந்த பவர் தான், அதை இயக்குகின்ற பவர் தான் கடவுளாக இருக்கிறான். அந்த சக்தி தான் கடவுளாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த நாத்திகருக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப லேசான ஒரு பதில அவருடைய அறிவுக்கு படுற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போனார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வரலாற்றுகளிலே பார்ப்போம். அதைத்தான் வல்லர் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பவன் நானாக இருக்க, கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியதோ அல்லது கடவுளை மறுப்பது அல்லது கடவுளுக்கு இணை கற்பிப்பது என்பது எப்படி, அது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் நபி தோழர் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தோழர் கேட்கிறாங்க, தானே கேட்டதாகவே அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் பார்வையிலே மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரிய பாவம் எது? உலகத்துல பாவங்கள் நிறைய இருக்கு இல்ல, பாவங்கள் என்பது நிறைந்து கிடக்கிறது. அந்த பாவங்கள்ல பெரிய பாவம் எது என்று கேட்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க, அல்லாஹுதான் உன்னை படைத்திருக்க, அவனுக்கு நீங்கள் இணை கற்பிப்பதுதான் மிகப்பெரிய பாவம், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது புகாரி, முஸ்லிம், சிஹாஹுடைய எல்லா கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, கடமைகளிலேயே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளிலேயே ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை எது, எந்த கடமை ஆற்றப்பட வேண்டும் கேட்கிறாங்க. தொழுகைன்னு சொல்லல, நோன்புன்னு சொல்லல, ஜக்காத்துன்னு சொல்லல, அல்லது இன்ன பிற காரியங்கள்னு சொல்லல, அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதர் ஆற்ற வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா, உங்களை படைத்து உங்களுக்கு ரிசுக்கை கொடுத்து உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அந்த ரப்புவுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காமல் இருப்பதுதான் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் முதன்மையானது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது சிஹாசித்தாவுடைய கிரந்தங்களில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் கூடாது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்பது மட்டுமல்ல, கடவுள் இருக்கிறான் என்ற செய்தியையும், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க இருக்கிற மின் விளக்குகளையே எடுத்துக்கலாம். இருக்கிற மின் விளக்குகள் வந்தீங்களா, மின் விளக்குகள் இயங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபேன் சுத்தணும், அது சுழலும் அப்படின்னு சொன்னா, இந்த விளக்குகள் ஒளிர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பவர் வேண்டும். அதற்கு ஒரு பவர் வேண்டும். அது என்ன பவர்? தமிழ்ல சொன்னா மின்சாரம்னு சொல்லுவோம். மின்சாரம் இல்லாமல் அவைகள் எல்லாம் இயங்குமா அப்படின்னு சொன்னா அது இயங்காது. அது ஒளிருமா? ஒளிராது. இது சுழலுமா? இது சுழலாது. அப்படிங்கறது நாம கண்கூடாக பார்க்கிற செய்தி நம்முடைய அறிவுக்கு இது விளங்குகிறது. இதற்கு ஒரு சக்தி வேண்டும் என்கிறது நமக்கு விளங்குகிறது. ஒரு சுற்றி இயக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும். அதிலிருந்து மின்சாரம் அதற்கு கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும். அது மின்சாரம் பாய்ந்த பிறகுதான் அது ஒளிரும், அது இயங்கும், அது சுழலும் என்பது சாதாரண மனிதனுக்கு கூட தெரிந்த செய்தி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இங்க பூமியை படைச்சது நானு, அதை சுழல வைப்பது நான், அங்கே மழையை பொழி வைப்பது நான், அங்கே முளைக்க செய்வது நான். காய்ந்து போயிடும். வெயில் காலங்கள்ல துப்புண்டுகளை பார்த்தோம்னு சொன்னா அப்படியே காஞ்சி கருகி போயிடும். அப்படியே ஒண்ணுமே இருக்காது. வெறும் சருகு மட்டும்தான் இருக்கும். மழை பொழிந்தவுடன் அந்த சருகில் இருந்து அப்படியே முளைக்கும், பசுமையாக அப்படியே முளைக்கும். விதைகள் எல்லாம் நல்ல காய்ந்து போயிருக்கும், வருடக்கணக்கிலே அப்படியே கிடக்கும். அதை கொண்டு போய் பூமியில போட்டு தண்ணியை விட்ட உடனே அது அப்படியே முளைக்க ஆரம்பித்து விடும். முளைக்க வெளியே வந்து இலைகள் விட ஆரம்பித்து விடும். இன்னும் கூட ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய பவருக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்க, பூமியில நாம ஒரே பூமியில அந்த இடத்துல ஒரு நெல்லை போட்டால் நெல்லு தான் விளையும், பூமி ஒன்றுதான். அந்த இடத்துல கம்பை விதைத்தால் கம்பு விளையும். அந்த இடத்துல வரகை விதைத்தால் வரகு விளையும். அந்த இடத்துல நம்ம எதை போடுகிறோமோ பூமி ஒன்றுதான், தண்ணீர் ஒன்றுதான். ஆனா விதைக்கின்ற விதைகள் மாறுபடுகிறது. அங்கே அந்த விதைகள் முளைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதாவது வித்தியாசப்படும், விதைகள் வித்தியாசப்படுகிறது. அன்றைக்கினியவர்களே, ருசிகள் வித்தியாசப்படும். பூமி ஒரே பூமியில அந்த இடத்துல ஒரு ஆப்பிள விளைச்சோம்னு சொன்னா ஆப்பிளினுடைய ருசி இனிப்பாக இருக்கும். அதே பூமியிலே பாகற்காயை நாம் விதைப்போம் என்று சொன்னால் பூமி ஒன்றுதான், தண்ணி ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான், சக்தி ஒரே தான், அது இருக்கிறது ஒன்றுதான். பாகற்காய் அதிலிருந்து வருகிறது சொன்னா கசப்பாக வருகிறது. இந்த வித்தியாசங்களை கொடுப்பது யார்? ஒரே இடத்திலே ரெண்டு விதமான அல்ல, இன்னும் பல விதமான விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறானே. எப்படி உருவாகுதுன்னு சொன்னா அங்கே ஒரு பவர் இருக்கிறது, ஒரு பவர் அங்கே இயக்குகிறது, அந்த பவரால் அது அங்கே மாறுபடுகிறது என்பதை அந்த கிளியர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் வல்ல ரஹ்மான் இந்த வசனத்துல ஏகத்துவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரப்பை, பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரப்பை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுபவிவானாக. வாசிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.